இதில் பார்த்தீங்கன்னா ம், போர் வீரர் சாமானியர் நம்ம வந்து இப்போ தெரிஞ்சிரும் நம்ம போர் வீரராக இருக்கோமா சாமானியராக இருக்கோமான்னு. ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் வந்து செஷன் அட்டன் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக போர் வீரர் தான். ஸோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஃபர்தராக நம்ம எப்படி டெவலப் பண்ண போகிறோங்கிறத இந்த இதில் பார்த்து இந்த டேப்லெட் அப்பப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ அந்த டேப்லெட்க்கு போகலாம். தெரியும் உங்களுக்கு போர் வீரர் நான் அப்படின்னா வாரியர் அப்படின்னா எப்படி இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அவங்க வந்து அவங்களோட பயம். ஓகேயா? அந்த பய உணர்வை போக்குனா தான் நம்ம போருக்கே போக முடியும். எல்லாருக்குமே இருக்கும்ல நம்மளுக்கு வந்து ஹெல்த்தை நம்மளை நம்மளை பாதுகாக்கணும், நம்ம வீட்டை பார்த்துக்கணும், அந்த வீட்டு மேலே உள்ள பற்று. அப்போ எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு தான் அவங்க எங்கே செய்கிறாங்க, அந்த போர்க்களம் நோக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இப்போது நம்ம ஆர்மியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு வீட்டை நினச்சிட்டே இருந்தாங்க, இல்லை அவங்கள பற்றி பயப்பட்டாங்க. அவங்களுக்கு நம்ம உயிரோட இருப்போமா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது ரைட்டா, போருக்கு போகும்போது. ஸோ ஆனால் அது எல்லாத்தையும் அந்த சவால் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அடுத்த அந்த எல்லையை நோக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அவங்க டார்கெட் என்ன, ஸோ நாடை காப்பாற்றணும், இந்த நாட்டு மக்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லாமல் அவங்கள வந்து பாதுகாக்கணும். ஸோ அதுக்காக அவங்க எவ்வளவோ என்ன செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை வந்து பெருசாக அவங்க எடுத்துக்காம, அதுதான் அந்த குணம், அந்த போராடுற குணம். நான் வந்து கடைசி வரைக்கும் போராடி இந்த நாட்டுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். ஸோ இல்லையா அதில் சக்ஸஸ் ஆகி அடுத்தடுத்து என்ன லைஃப்பை கொண்டு போயிட்டு அப்படியே சக்ஸஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் 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 நான் வந்து அடுத்தடுத்து வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போய் நல்லா செய்வேனே தவிர அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஏதோ மனப்பான்மையோட என்ன செய்கிறாங்க இருக்கிறவங்க தான் நம்ம போர் வீரர்கள். உங்களுக்கு தெரியும் நார்மலாகவே எல்லா விஷயத்துலையுமே முன்னணிக்கு போகிறவங்க நிறைய பேர் கிடையாது. நம்மளால பின்னாடி ஒருத்தங்களை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி நின்றுட்டு இருப்போம். அது வந்து போர் வீரர் குணம் கிடையாது. ஸோ டேரெக்டாக என்ன செய்யறது, அந்த சவாலை எதிர்நோக்கி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறவங்க தான் யார் அப்படின்னா போர் வீரர்கள். ஸோ நம்ம எதுக்காக மாஸ்டர்ஸ் போர் வீரர் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் அவங்க நாட்டுக்காக இது பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு அது பண்ணுறாங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய இருக்க எனிமையை நம்ம என்ன செய்யணும், போராடி நம்ம ஜெயிக்கணும் ரைட்டா. வெளியில் இருக்கிற எனிமியை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஏன்னா நம்ம என்ன ஷூட் பண்ண எல்லாம் கற்றுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்யணும், கடந்து வெளியில் வந்தால் தான் நம்ம ஒரு தியான பாதையில் ஒரு ஆன்மீக பாதைக்குள்ளே வந்திருக்கோம் நம்ம. ஸோ ஆன்ம வளர்ச்சிக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அடுத்தடுத்து இதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கிற அந்த எனிமிஸ் வந்து என்ன செய்யணும், ட்ரை பண்ணி ஜெயிக்கணும். ஓகே, அப்போ என்னென்ன எனிமீஸ்லாம் நமக்குள்ளே இருக்கிறாங்க, என்னென்ன தடைகளெல்லாம் நம்ம தாண்டி போகணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பயம்தான். பயம். ஸோ பயம்ங்கிறது நம்மளுக்கு உள்ளவே ஊறி போன விஷயமா தான். நிறைய விஷயத்துக்கு நம்ம பயப்படுவோம். ஒவ்வொருத்தரோட பயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், அதை நம்மளுக்கு வந்து பௌதிக ரீதியாக உடம்பு ரீதியாக நம்ம பயப்படுறது சில விஷயம் பயப்படுவோம். எப்போவுமே நம்மளுக்கு தெரியும்ல, நம்மளுக்கு அந்த உடம்பு நல்லா இருக்கணும், அது ஏதோ ஒரு இது பண்ணுறத பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுப்போம். ஸோ அந்த உடம்பால் ஏற்படக்கூடிய பயம் நிறைய இருக்குது. அப்புறம் மனசால் ஏற்படக்கூடிய பயம். ஓகேயா, பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்டது இருக்குது. நம்மளுக்கு நிறைய டவுட்டு, நிறைய இது எப்படி சொல்கிறது, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மனசு வந்து நம்மளுக்கு பயத்தை எடுத்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதுதான் நீங்கள் நல்லா நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தா அது எல்லாமே மாயே தான். அது என்ன அப்படி சொல்லுவோம், நம்மளுக்கு ஒரு இமேஜினரி தான் நிறைய இருக்கும். கற்பனையாக நம்ம பாட்டு நிறைய நம்ம என்ன செஞ்சுப்போம், பயத்தை எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயமாக இருக்கலாம். இல்லை புத்தி ரீதியான பயம். சில பேர் வந்து நிறைய நம்ம படிச்சுட்டா கூட என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக நம்மளால் ஆனால் இது பண்ண முடியாது. ஸோ இது ஒன்று சொல்ல அது ஒன்று சொல்ல கொஞ்சம் அந்த பயத்தை வந்து என்ன செய்யும், கிரியேட் பண்ணும். சொசைட்டியில் வாழ்கிறதுக்கு நிறைய நம்ம பயப்படலாம். இந்த மாதிரி தானே வாழ்ந்தால் தானே கரெக்டாக இருக்கும், இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பயத்தை எடுத்துப்போம். அதுமாதிரி ஆன்மீக ரீதியாக ஆன்ம ரீதியாக ஆன்மா அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, புத்தி இல்லை, நம்ம ஆன்மா அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொன்றும் எல்லாம் மிக்ஸ்டு தான் நம்ம சேர்ந்தது. ஆனால் மெயினாக நம்ம என்னது இந்த ஆன்மா. ஸோ இந்த பூமிக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய வாட்டி கேட்டாச்சு. ஸோ இப்போ அந்த ஆன்மீக ரீதி அந்த ஆன்ம ரீதியாக கூட நம்மளுக்கு சில பயம் இருக்கலாம். ஸோ நம்ம பண்ணும்போது ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது நிறைய டவுட் இருக்கும். ஸோ இப்படி நிறைய நம்ம அந்த விஷயத்தை கேள்விப்படும்போது அதில் கூட நம்மளுக்கு பயம் இருக்கலாம். தியானம் பண்ணும்போது கூட சில இது இருக்கும் நம்மளுக்கு. நம்ம உடலை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் வருது நிறைய இருக்குது. ஸோ எல்லா இதுலேயும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, பயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பயத்தை நம்ம வந்து என்ன செய்யணும், தாண்டி வெளியில் வரணும். ஸோ ஒரு பெரிய எனிமி நமக்குள்ளே இருக்கிற எனிமியை விட்டு நம்ம என்ன செய்யணும், அவங்ககிட்ட ஜெயிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நிறைய விஷயம் இருக்கலாங்கம்மா மாஸ்டர்ஸ். பயம்ங்கிறது வந்து ஸோ இப்போ தான் சொன்னேன், எல்லா ரீதியான பயத்தையும் நம்ம மெயினாக என்ன அப்படின்னா நம்ம உட்காந்து பார்த்தாலே தெரியும் நம்ம ஏன் பயப்படுறோம், எதுக்கு பயப்படுறோம். அந்த ரூட் காஸ் வந்து எங்கேருந்து கூட வந்திருக்கலாம். இப்போ உள்ளதா இல்லை முன்னாடி இருந்து நம்மளுடைய
சொல்லுவோம் நம்ம வந்து முன்னாடி உள்ள பிறவியோட அந்த வாசனையோட தான் நம்ம வந்திருப்போம். ஸோ அங்கேருந்து வந்ததா. ஸோ ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி தியானம் பண்ணும்போதே, ரெகுலராக தியானம் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த பயம்லாம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஒரு 60% கிட்ட நம்மளுக்கு போயிருங்க மாஸ்டர்ஸ். அப்புறம் சர்வீஸ். ஸோ நீங்கள் சர்வீஸ் பண்ண ஆன்மீக அறிவியல் சேவைன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான். ஸோ அது பண்ண நம்மளுக்கு நிறைய பயம் நம்மளை விட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரெகுலாரிட்டி தான் எல்லாமே நம்ம பண்ணுறது எல்லாமே. தியானம் மீன்ஸ் தியானம், சுவாத்தியாயம், சத் சங்கம், தென் ஆச்சாரிய சங்கத்தியம் ஆல்சோ கூட. ஓகே, அது ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய சேவை. சேவை, மௌனம் எல்லாமே சேருது அதில். ஸோ எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண கண்டிப்பாக எல்லா விதமான பயமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு என்ன செய்யும், போகும். ஓகே. ஸோ அப்போது நம்ம வந்து அந்த குணம், அந்த பயத்தை போக்கணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ அந்த பயத்தை விட்டு போகணும். இப்போ நான் வந்து இதில் இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கு, இமயத்து மகானுடன் எனது வாழ்க்கை, நீங்களாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கூட ஒரு இது சொல்லுவாங்க. அவங்க சுவாமி ராமாவுக்கு அவங்க குரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பயத்தை போக்குறதுக்காகவே நிறைய ப்ராக்டிஸ் சின்ன வயசுலேயே கொடுப்பாரு அவர். ஒரு ஆன்மீக வளர்ச்சியில் இருக்கணும்னா கண்டிப்பாக பயம் இருக்கக்கூடாது. ஸோ அதில் நல்லா போகணும், ஸ்டெப்ஸ் அடுத்தடுத்து போகணும். அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயம்ங்கிறத எடுத்துட்டு நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாதுங்கிறத தான் அதில் சொல்லுவாங்க. அதாவது அதிகாலையில் 2 மணிக்கு அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கையில் ஒரு விளக்கு கொடுத்துட்டு நீ போயிட்டு என்ன செய், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வா, ப்ரொவிஷன் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுவார். அது எந்த மாதிரி ஏரியானா காட்டுக்குள்ள ஒரு ஒரு மெயினாக ஒரு பெரிய ஒரு இதை தாண்டி, காட்டை தாண்டி ஒரு வில்லேஜில் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அப்போ இன்னொரு சுவாமி சொல்லுவாங்க, ஏன் உங்கள் சிஷ்யனை இப்படி அனுப்புறீங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, நான் தான் கரெக்டாக பண்ணுறேன், அவனுக்கு வந்து சின்ன வயசுலேயே இந்த பயத்தை போக்குறதுக்கான ப்ராக்டிஸ் நான் வந்து தரேன். ஸோ இதுதான் ஒரு நல்ல குருவுக்கு அடையாளம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போது அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த சிஷ்யனுக்கு வந்து அந்த பயத்தை வந்து போக்குறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து தராங்க. அதனால் இந்த ஆன்மீக வளர்ச்சி பாதையில் இதெல்லாம் வந்து ஒரு என்னது அப்படின்னா ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறத அவர் வந்து அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த புக்கு மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கை. ஸோ பயம் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும் மாஸ்டர்ஸ் மேலே, நம்மளுக்கு பிரபஞ்சம் மேலே நம்பிக்கை இருக்கணும், பிரபஞ்ச அன்பு. ஸோ இதுதான். ஸோ அப்போ அந்த இதில் நம்பிக்கையை அவர் வந்து சொல்லுவார், என்னோட குரு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் வந்து என்னை இப்படி இந்த பாதையில் போக சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கான பாதுகாப்பு எனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக அந்த இடத்த போயிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட போவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நம்ம நம்பிக்கையை வளர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையை வளர்க்கும்போது அதுக்கு தேவையானது நான் இப்போ தான் சொன்னேன். நம்ம எல்லாத்தையும் தியானம் எல்லாத்தையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டாலே கண்டிப்பாக நம்மளுக்கு நம்பிக்கை வரும். ஸோ இந்த பயம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம், வெளியில் வரணும். ஸோ வந்தால் தான் அந்த போர் நம்மளுக்கான நம்ம ஒரு போர் வீரனாக நம்மளால் ஜொலிக்க முடியும். ஓகேயா. ஸோ 2வது பார்த்தீங்க அப்படின்னா அரைகுறை அறிவு. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்போம். நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், உடனே ஐயோ நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு இருப்போம், ரொம்ப பண்ணுவோம். ஏன்னா இப்போ நான் ஒரு உங்களுக்கு ஒரு டாக் கொடுக்கறதுனால நான் பெரிய ஆளோ இல்லை நீங்கள் எதுவோ கிடையாது. நம்ம இதெல்லாம் ஷேரிங் தான் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, எனக்கு கூட தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல பெரிய இது நம்ம வந்து கற்றுக்கிறதா வந்திருக்கோம். ஸோ எப்போ வரைக்கும் கற்றுக்கணும், புனரபி ஜனனம் புனரபி மரணம் சொல்கிறாங்க. நம்ம வந்து கற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேஜ் தாண்டி அதுக்கப்புறமா அந்த என்லைட்மெண்ட்டுங்கிற இடத்த அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் முக்தியை தாண்டினா தான் நம்ம கடவுளை போய் ரீச் அடைய முடியும், அந்த நம்மளுடைய பரமாத்மாவோட நம்ம போய் சேர முடியும். அப்போது ஸோ அது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ எந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கற்றுக்கிட்டா மட்டும் இல்லை, எனக்கு நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அதே இடத்துல ஸ்டன் ஆயிடுவாங்க. ஓகேயா. ஒரு ஆறு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ நம்ம படிச்சிருப்போம் காவேரியை கூட, நாம் நிறைய ஆறை பற்றி தெரிஞ்சிருப்போம். இப்போ காவேரி ஆறு கூட சொல்லுவோம். நம்ம வந்து என்ன அப்படின்னா அந்த ஆறு என்ன செய்யற, தோன்ற இடங்கிறது ஒன்று, தோன்றி கொடகுமலையில தோன்றுது, அப்படி நிறைய இடத்துல வருது, நீர்வீழ்ச்சியா வருது, ஆறா பெருசா பாயுது. ஒரு அதான் சொல்றேன், ஒரு அருவி அதான் நீர்வீழ்ச்சியா வந்து கொட்டுது, ஆர்ப்பாட்டமா கொட்டுது. அதலையும் தாண்டி சொல்லுவாங்க ஆடு தாண்டும் காவேரி கூட இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த குறுகிய இதுல கூட அவங்க போறாங்க. அவர் ஆடு கூட அந்த தாண்டிடுமா அந்த காவேரி, அவ்வளோ பெரிய இருந்த நீர்வீழ்ச்சியா இருந்த இடம் போய் சின்ன இதுல கூட போகுது. எதுக்கு நான் சொல்றேன்னா, எப்படி இருந்தாலும் லைஃப்ல அவங்க டார்கெட்டை ரீச் ஆகுறாங்க. ஓகே. அந்த ஆறுக்கு வந்து எந்த மாதிரி தடைகள் வந்தாலும் சரி, பெருசா இருக்கு சின்னதா இருக்கு, எந்த மாதிரியும் நிறைய நம்ம தடைகளை ஏற்படுத்துறோம். இயற்கை நிறைய தடையை ஏற்படுத்தும், நிறைய வழி அதோட பாதையில நிறைய தடை இருக்கும். ஆனாலும் அவங்க எங்க போவாங்க அப்படின்னா கரெக்டான அந்த பாதைக்கு போயிடுவாங்க. அவங்களோட டெஸ்டினேஷன் போய் என்ன செஞ்சிருவாங்க, சேர்ந்துருவாங்க கடலை நோக்கி. ஸோ அதே மாதிரி தான் மாஸ்டர்ஸ், நமக்கு வந்து எந்த மாதிரி தடைகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம விட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும், போகணும். அப்போ எந்த இடத்துலையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்,
தேஞ்சிடக்கூடாது, தேங்கிடக்கூடாது. அப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டக் ஆகுறோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம என்ன முதல்ல ப்ராப்ளத்தில் இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம எப்படி மேலே வரணும். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஓகேயா? இதை கூட நம்ம சுவாமி ராமானந்த ராமா புக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அழகான ஸ்டோரி இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு சிஷ்ய பிள்ளை தானே, அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அந்த அறவேக்காடு சொல்லணும், அரைக்குறை ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் இப்படிதான், நான் பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு அவரே நினச்சிப்பாரு. அப்போ வந்து டீச்சிங்லாம் எடுப்பாருங்க. நம்ம நார்மலாகவே இப்போ நம்ம எடுக்கிறோம்ல. ஸோ இப்போ நம்ம படிச்சு நான் வந்து கொஞ்சம் என்னோட டெவலப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் அவங்க வந்து என்ன செய்வாங்களா, அந்த குளிர்காலம் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க காலத்தில் வெளியில் போகாமல் அவங்க வந்து பசங்களுக்கு அங்கே இருக்கவங்களுக்குலாம் டீச் பண்ணுவாங்களாம். அப்போ இவரும் அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இவரும் வந்து என்ன செய்கிறார், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறாரு. அப்போ டீச் பண்ணும்போது கொஞ்சம் அந்த குறு நிலையில கொஞ்சம் உயரமாக உட்கார சொல்லி மற்றவங்களாம் கீழே உட்காந்து கேட்பாங்களாம். அதான் இவருக்கு ஒரே இது நம்ம பெரிய ஆளு, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படி சொல்லிட்டு அதில் இருக்கவங்கள ஒருத்தர் இருப்பார், ஒரு மகான் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக பேசிக்கலி ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்றது, இவரோடய ரொம்ப ஒரு நல்ல நிலையில இருக்கிறவங்க, நல்ல சோல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக தான் இங்க வந்திருக்கிறாங்க. இவர் அதை தெரிஞ்சுக்காம அவரை போட்டு ஃபுல்லா இவங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண சொல்றது, ஃபுல்லா எல்லா வேலையும் அவர்கிட்ட கையில கொடுத்துருவாராம். ஸோ எல்லா வேலையும் கொடுத்துட்டே இருந்தா சரி, அவரும் ஓரளவுக்கு 1 மந்த் 2 மந்த் அப்படி பண்ணிட்டே இருக்கிறாரு. இவர் என்னன்னா இவரோட அலப்பறை விடவே இல்லை. ஸோ திருப்பி என்ன பண்றாங்க, 2 பேரும் ஒரு வாட்டி கங்கை ஆத்துல குளிச்சுட்டு பாறையில உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இவர் வந்து குளிக்க போறாங்க. ரைட்டு, குளிக்க போகும்போது இவர் ப்ரஷ் பண்றதுக்கு 2 பேரும் பல் தேய்ச்சிட்டு இருக்காங்க. பாப்பா வந்து என்ன பண்றாரு, அப்பவும் சும்மா இருக்காம எனக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனை பார்த்தாரு. சரி நீ நல்லா உனக்கு சொல்லிட்டு, ஓகே நான் நீ எடுத்துட்டு வரேன், நீ எடுத்துட்டு வரைக்கும் பல் தேய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவர் தேய்க்கிறாரு தேய்க்கிறாரு தேய்க்கிறாரு, பல்லு தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு இந்த மனுஷன். அப்போ வந்து 2 நாளா தேய்க்கிறாராம். 2 நாளுக்கு அப்புறம் தான் அவர் கண்ணே முழிக்கிறாரு. அப்போ அவங்க குரு வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. அப்பதான் பல்லு அந்த இது வந்து குச்சி அந்த கீழே விழுந்துட்டு, ஆனா கூட கை வச்சு தேய்ச்சிட்டே இருக்காரு. அப்போ வந்து எழுந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சொன்னதுக்கு பிறகு கண்ணே முழிக்கிறாரு. பார்த்தா அப்படியே ஃபுல்லா முகலாம் வீங்கி வீரல் இந்த பல்லு அந்த ஈரெல்லாம் வீங்கிடுச்சு. அப்பதான் அவருக்கு வந்து புரியுது. அப்ப சொல்ல குரு சொல்ல, உனக்கு இப்பவாச்சும் புரிஞ்சுச்சா, அவங்க ஸ்டேட்டஸே வேற, உன்னோட டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் வந்திருக்காரு, நீ பெரிய ஆளெல்லாம் கிடையாது, இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால நீ வந்து இந்த இடத்துல இந்த அரைகுறை அறிவுல வந்து நீ வந்து ரொம்ப அகம்பாவம் பிடிச்சிட்டு ஈகோ ஆயிட்ட நீனு. ஸோ இதெல்லாம் நீ என்ன செய்யணும், இதை வந்து இதெல்லாம் உன்னோட இதுல இருந்து எடுத்துக்கிட்டாதான் அடுத்த ஸ்டெப் உன்னால போக முடியும். அப்படி அதை வந்து உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, உன்னை லைஃப்ல வந்து உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் வந்து உங்க கூடவே வந்திருக்காரு, சரி உங்களோட டிராவல் பண்ணாரு அப்படிங்கிறது இப்போ மது உனக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவருக்கு புரிஞ்சுது. ரைட்டு, நம்ம அந்த அகங்காரத்தை தூக்கி போட்டாதான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், அடுத்தடுத்து நம்மளால முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதை வந்து அவர் லைஃப்ல இருந்து அவர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஓகே, இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம சோல் ஸ்டேட்டஸ்ல இதெல்லாம் வரக்கூடியது தான். ஆனா நம்ம கண்டிப்பா அதை அதை நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், வெளியில வந்துடணும். ஓகேயா? இதுதான் வாரியரோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் வந்து என்ன அப்படின்னா பவர், இஎஸ்பி பவர்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, ஒரு அதீத சக்தி கிடைச்சிருது. ஏன்னா நம்ம தியானம் பண்றோம், சத்சங்கம் பண்றோம், ரைட்டா, தொடர்ந்து ஆச்சாரிய சங்கத்தியத்தில் இருக்கிறோம், அப்புறமா சேவை பண்றோம். எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சர்டைன் ஸ்டேஜ்ல நமக்கு வந்து ஏதோ ஒரு இது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு கிடைக்கும், ஏதோ ஒரு அதீத சக்தி கிடைக்கலாம், தேர்ட் ஐ ஓப்பன் ஆகி. ஸோ அந்த இடத்துல நல்லா நம்மளுக்கு ஏதோ நல்ல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரிலாம் தெரிய ஆரம்பிக்கும் போது அது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் இந்த சொசைட்டியோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் யூஸ் பண்ணணுமே தவிர, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் நம்ம பெருசா நினைச்சுப்போம். நான் பாரு சூப்பரா வந்தாச்சு, எனக்கு இனிமே என்ன, எனக்கு எல்லாமே தெரியுது, நான் பெரிய ஆளு, நான் கடவுள் மாதிரி எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈகோல போயிடுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நிறைய அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்துட்டு அவங்களோட இதை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேற ஏதோ ஒரு அதை வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆளு, நான் அதுக்கு வந்து சில பேர் கல்லாவே கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, பணமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ரைட்டை, நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை, சில பேர் வந்து வேற மாதிரி என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எனர்ஜி வந்து அந்த பிரபஞ்சம் வந்து எடுத்துரும், அவங்களுக்கு கொடுத்த அந்த சக்தியை வந்து அதீத சக்தியை வந்து எடுத்துரும், அவங்க நார்மலாக ஆயிடுவாங்க. நிறைய ப்ராப்ளம் அவங்க வந்து சந்திக்கிறதுக்கு அவங்க லைஃப்பில் நிறைய சான்சஸ் இருக்கு.
ஸோ அப்போ அந்த இஎஸ்பி பவர் வந்தாலும் சரி, எந்த மாதிரி உங்களுக்கு பவர் கிடைச்சாலும், அதீத சக்தி எந்த மாதிரி கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஓகே, இதுவும் லைஃப்ல ஒரு இதுதான், ஆன்மீக இதுல ஒரு பாத்து ரைட், பாதையில இது ஒரு இது நம்மளுக்கு. ஸோ இதையும் தாண்டி நம்ம போகணும். நம்மளோட இது என்ன, அப்பவே சொல்லிட்டேன், அந்த ஒன்ன ஸ்டேட்டஸ்க்கு போறது தான். எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிறது தெளிச்சுமா இப்ப நம்ம சொல்லிக்கிறோம், ஆனா நம்ம அந்த நிலையில இல்ல ரைட்டா. ஸோ அப்ப அந்த நிலைங்கிறத எட்டணும். அப்ப எட்டுற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ட்ரை பண்ணணும். அதுதான் நம்மளுடைய இதுவே தவிர, அந்த இடத்துல வந்து ஆத்து தண்ணி வழி மறைச்சோன்னே அப்படின்னு ஆறு அங்கேயே தேங்கி சாக்கடையே ஆயிராது. அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி தூரம் நான் சொன்னேன், எவ்வளவுதான் நெகிழ்வுத்தன்மையுடையது அது, எப்படினா நெளிஞ்சு 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 எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆயிரும். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணுமா, எந்த இடத்துல எந்த மாதிரி தடைகள் வந்தாலும் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அடுத்தடுத்து நம்ம நிலைக்கு நம்ம போகணும் மாஸ்டர்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம என்ன செய்யறோம், போறோம். அப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஆன்மீக சோம்பல் அப்படிங்கிறது. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்து ரீச் ஆனோடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இது வந்துடும், சரி ஓகே நம்ம தான் எல்லாம் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு, நம்ம தான் ஒரு சோல்னு தெரிஞ்சிச்சு, நம்ம இதுக்காக தான் இங்கே வந்து ஒரு அனுபவத்தை கற்றுக்க தான் வந்திருக்கோம்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாமே ஆன்மாக்கள்னு தெரிஞ்சிச்சு, நம்ம எப்படி வாழணும்னு தெரியுது. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, தேங்கிடுவாங்க. அப்படி கிடையாது. அதுக்கடுத்து நம்ம ஜிகே சார் சொன்னாங்க, நம்ம லக்ஷ்மி பிரசன்னா மேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அடுத்த ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஒரே இதில் உட்காராம அந்த என்ன செஞ்சாங்க, அடுத்த ஸ்டேட்டில் வந்து என்ன செய்யாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு அவங்க பிளான்ல இருக்காங்க. சார் கூட நான் இப்போ ஜிகே சார் கூட சென்னைக்கு வந்திருந்தாங்க, நான் போய் பார்த்தேன். ஸோ அப்போ அவங்க வந்து கூட சொல்லாங்க, அந்த 1 இயர்க்கான பிளான் அவங்களுக்கு இருக்கு, எத்தனையோ கண்ட்ரிக்கு போகணும், அதை வந்து இது பண்ணணும். ஒரு இடத்துல ஒரு ஒரு சிலதை அவங்க விட்டுக்கலாம். அவங்க அவங்க வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, நான் ரெடி பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. அப்போ என் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி என்ன செய்யலாம், அமைதியாக உட்காந்துருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்து அடுத்தடுத்து எந்த அளவுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி சில லாங்குவேஜ் கற்றுக்கிறது, இல்லை ஒரு டெக்னிக்கலாக கற்றுக்கிறது. நம்ம டெக்னிக்கல் நிறைய இப்போ வந்து இது கம்ப்யூட்டர் நாலேஜ் கற்றுக்க வேண்டியிருக்கு. ஸோ டெக்னாலஜி, ஸோ நிறைய அந்த புதுசாக டெக்னாலஜி கற்றுக்கலாம். லாங்குவேஜ் கற்றுட்டு அடுத்தவங்களுக்கு இன்னொரு ஸ்டேட்டோ இல்லை ஒரு இதுக்கோ அடுத்த இதுக்கோ போய் நம்ம என்ன செய்யலாம், நம்ம தியானத்தை பரப்பலாம். ஸோ மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரே இடத்துல இல்லாமல். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு டாக் கொடுத்துட்டு இருக்கேன்னா, ஒரு ஸ்டேஜ் நல்லா நிறைய டாக் கொடுத்துட்டேன், நிறைய பேருக்கு என்னோட விஸ்டமை கொடுத்துட்டேன் அப்படின்னா, நான் அடுத்த ஸ்டேஜ்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மூவ் பண்ணணும். மூவ் ஆன் சொல்றது. ஒரே இடத்துல என்ன செய்யக்கூடாது, எவ்வளோ பெரிய தியானம், 20 வருஷம் தியானம் பண்றோம், நிறைய சேவை பண்றோம், அந்த சேவையை மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு இடமா மாறி 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 யார் யாருக்கு என்ன, எப்போ நம்மளுக்கு அந்த சோல் ஸ்டேட்டஸ்க்கு என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ அதை நம்ம மாற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஆன்மீக சோம்பல்ங்கிறதும் இது நம்ம ஒரு போர் வீரன், அதாவது நம்ம தியான பாதையில் ஒரு தடையா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இப்போ நான் நல்லா சொல்லிட்டேன், 4 தடைகளை நம்ம பற்றி பேசியிருக்கோம். பயம் அப்படிங்கிறது ஒரு, அப்புறமா 2வது என்ன பார்த்தோம், அரைகுறை அறிவு, அதாவது அரைகுறை ஞானம் அப்படின்னு சொல்றது. தேர்ட் வந்து என்ன அப்படின்னா அதீத சக்தி கிடைக்கிறது. ஃபோர்த் வந்து என்ன, ஆன்மீக சோம்பல். ஓகேயா. ஸோ இப்போ இந்த 4ஐயும் நம்ம கடந்து போகணும். அப்பதான் அதுதான் வாரியரோட மெயினாக நான் சொல்லிட்டேன். ஸோ தஸ் அந்த ஜாப் நம்ம அதை தாண்டி போயிட்டோம்னா கண்டிப்பாக அது வாரியர் தான், நம்ம லைஃப்ல போயிட்டே இருக்கும். அதாவது இப்போதான் நான் சொன்னேன், எந்த இடத்துலையும் என்ன செய்யக்கூடாது, ஸ்டாப் ஆகக்கூடாது, போயிட்டே இருக்கணும், ஒரு ஆறு போகிற மாதிரி. இப்போ நம்மளுமே ஒரு இடத்துல இருந்து நம்ம போகணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு பாதியில் நின்ற மாட்டேன். ஸோ அந்த இடத்துக்கு எப்படியாச்சும் நான் என்ன செஞ்சிருவேன், இடையில ஏதோ ப்ராப்ளம் வந்தால் கூட அதை தாண்டி நான் அடுத்து நான் என்னோட ஒரு ஊருக்கு போகணும்னா அந்த ஊருக்கு நான் கண்டிப்பாக போயிடுவேன். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கணும், கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணிட்டே என்ன செய்யணும், இருக்கணும். அதுவும் ஆன்மீக பாத்தில் கண்டிப்பாக தேவை. ஒரே மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதான் இதுல அவங்க பத்திரிச்சி சொல்லுவாங்க, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இதை எடுத்துட்டோம்னா ஒண்ணு செய்யணும், இல்லையா செய்ய முடியலையா நம்ம உயிரோட வாழ்ந்தே அர்த்தமே இல்லை அப்படிங்கிறது தான் என்ன செய்யறாங்க, அதில் நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேயா. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, போர் வீரருடைய குணம் இன்னொன்று என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா நம்ம வந்து லைஃப்ல இது பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறது தான் கரெக்டான விஷயம். எவ்வளோ புக்கு படிக்கலாம், எவ்வளோ இப்போதுமே சத்சங்கம் கேட்கலாம், ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டு நான் அப்படியே தான் இருப்பேன், நான் எதையுமே நான் மாற்றிக்க மாட்டேன், அப்படியே இருப்பேன், இந்த இடத்துல இருந்து என்ன செய்ய மாட்டேன், வெளியில் வர மாட்டேன், எனக்கான ஒரு சேஃபான ஜோனில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேற முடியாது. ஸோ திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம டெய்லி கூட செக் பண்ணலாம். நேற்று தான் மேம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ பிளானிங், டெய்லி பிளானு, வீக்லி பிளான் எல்லாமே சொன்னாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் வைக்கிறோன்னா அதை கரெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோமா, இப்போ ஒரு நாளில் இருந்து இன்னொரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கோமா, ஒரு வாரத்துலேருந்து இன்னொரு வாரத்துக்கு நல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு இருக்க, நம்ம ஒரு அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்கோமா,
அப்படின்னா நமக்கு செக் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகுறோம். அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் சோல் ஸ்கேனிங்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. நிறைய இடத்துல சோல் ஸ்கேனிங்லாம் வச்சு நம்ம நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன செய்றோம், கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல தேங்காம ப்ராக்டிக்கலா கண்டிப்பா இந்த வாரியர் நான் வாரியருங்கிறது நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூட நான் டெய்லி நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். எவ்வளவோ இப்போ சேலஞ்சஸ் வந்துட்டு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய இஷ்யூ தான் எடுத்துட்டு தான் போக வேண்டியிருக்கு. அப்போ நம்ம வந்து அந்த இடத்துலையும் ஸ்டக் ஆகாம நம்ம முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்து நம்ம எடுத்துட்டு போறோங்கிறது தான் எவ்வளவு தூரம் நம்மளால வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போக முடியுது அப்படிங்கிறது நம்ம எடுத்துட்டு போனா மட்டும்தான் அந்த வாரியர் குவாலிட்டியை நமக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உள்ள நமக்குள்ளேயே அது வந்து என்ன செஞ்சிடணும், செட் ஆயிடணும். அதை தூக்கி ஃபோர்ஸ் பண்ணி நமக்குள்ள கொடுக்கறது இல்லை. உள்ளே நமக்குள்ள இருக்கு ஏற்கனவே எல்லாமே இருக்கு. அந்த குவாலிட்டியை நம்ம வெளியில எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதான். நம்மளுக்கு தெரியும்ல எல்லாமே நம்ம வந்து அந்த ஆன்மாவே எல்லாமே ஆன்மாவுக்கு எல்லாமே இருக்கு. அந்த குவாலிட்டியை வெளியில எடுத்துட்டு வர போறோம். ஸோ கண்டிப்பா அந்த வாரியர் குவாலிட்டி நம்மளுக்கு இருக்கணும் மாஸ்டர்ஸ். அப்பதான் கண்டிப்பா லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டெப் நோக்கி நம்ம போக முடியும். அதுவும் மெயின்லி நம்ம ஆன்மீகத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில கண்டிப்பா நம்மளோட கோல் வேற பண்ணிட்டோம். இந்த கோலுக்கு நம்ம ரீச் ஆகணும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த கோல் ரீச் ஆகணும்னா நிறைய தடைகளை கடக்கணும். ஆனால் எந்த இடத்துலையும் ஸ்டக் ஆகாமல் மேலே போகணும். அதான் சொல்லிட்டாங்க, செய் அல்லது செத்து மடின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்க, நிறைய மகான்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ஆதிசங்கர அவர் சங்கராச்சாரியர் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யோகா எப்படி இருக்கிறாலும் சரி, நீங்கள் ஒரு யோக நிலையில் இருந்தாலும் சரி, இல்லை போகத்தில் இருந்து திளைச்சாலும் சரி, எப்படி எந்த நிலையில இருந்தாலும் எப்பவுமே எந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, 24 மணி நேரமும் நான் யார் அப்படிங்கிற ஒரு தாட்லே இருந்தீங்க அப்படின்னா, அந்த இதுல இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆன்மா நம்ம எவ்வளோ நீங்க எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி அதாவது வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருந்தாலும், நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு ஆன்ம விசாரணையில 24 மணி நேரமும் நம்ம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப ஆனந்தமா, அதாவது இந்த பேரானந்தம் சொல்றோம் பார்த்தீங்களா, நித்யானந்தம், பேரானந்தம், பரமானந்தம், எந்த மாதிரி ஆனந்தம் எல்லாமே அது வந்து கடவுளுடைய தன்மை, ரைட்டா? ஸோ கடவுள் எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க. அப்படிதானே அழுதுட்டே இருப்பாங்க, இல்லை, ரைட்டா? ஸோ அப்போ வந்து அந்த பரமானந்த நிலையை நம்ம வந்து அடையணும்னா கண்டிப்பா நம்ம 24 ஹவர்ஸும் நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆன்மா அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே ஒரு தாட்ல நம்ம ஆன்மானா அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம தெரிஞ்சிடும் மற்றவங்களும் ஆன்மா தான், எல்லாரும் ஆன்மா தான். ஸோ நம்ம அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட் இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு சர்டன் ஸ்டேஜில் நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வுங்கிறது தன்னாலே வந்துடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாஸ்டர்ஸ். விழிப்புணர்வு தான் பயத்திலிருந்து வரணும்னாலும் சரி, நான் சொன்னேன் அந்த ஃபுல்லாக ஒரு 4 தடைகள் சொன்னேன் நம்மளுக்கு. அதுல இருந்து வெளியில வரணும்னா ஆட்டோமேட்டிக்கலி விழிப்புணர்வு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியும் எப்பவுமே அந்த விழிப்புணர்வுல இருந்தோம், அதுதான் 24 ஹவர்ஸும் விழிப்புணர்வுலேயே இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா, அது மாதிரி பற்றின்மை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பயம் வந்து வர காரணமே என்ன அப்படின்னா பற்று தான், நிறைய பற்று. எல்லாத்து மேல உடம்பு மேல வைக்கிற பற்று, நம்மளை சுத்தி இருக்கவங்க மேல வைக்கிற பற்று, பொருட்கள் மேல வைக்கிறது, ஸோ சொசைட்டி எல்லார் மேலேயும் நம்ம வந்து இது வைக்கிறோம். ஸோ இப்படிதான் அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு ரீசெண்டாக நான் ஒரு இது புக்கு, ஓஷோ புக்கு படிச்சுட்டு இருந்தேன். தேடுதலை நிறுத்தங்கள், தேடுவது கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கூட அவங்க சொல்றாங்க, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கே தெரியும் நம்ம வந்து பேசிக்காவே நம்ம வந்து எப்படி சொல்றது, அறியாமையில தான் இருக்கிறோங்கிறது நமக்கே தெரியும். ஆனா அதை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறோம். ஏன் வர மாட்டேங்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, நம்ம சேஃப் சோனை விரும்புறோம். ஒரு பாதுகாப்பு, நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு இருக்கணும், நம்ம எப்பவுமே ஒரு ஹாப்பியா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, அதை விட்டு வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், ட்ரை பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ அதுலேயே ஒரு வந்து எப்படி சொல்லுவோம், நம்ம வந்து ஒரு மாயை அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதுலேயே நம்ம வந்து ஒரு நிறைய இன்பத்தை, அதுலேயே எனக்கு வந்து அதே ஹாப்பியாக நான் ஃபீல் பண்றேன், ரைட்டு? இந்த மாதிரி இருக்கிறேன், நான் ஒரு லிமிட் வச்சுக்கிறேன், அந்த லிமிட் வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன். ஆனால் அதில் நான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்றேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஓகே, அப்போ அதை விட்டு என்னால் என்ன செய்ய முடியல, எதிர்ப்புணர்வு காட்டுறோம், வெளியில வரவே விரும்புறது இல்லை. அதுதான் பெரிய விஷயம் சொல்றாரு அதுல. நம்ம அதுதான் செய்யறோம். ஒரு கூடு, இப்போ ஒரு கூட்டை விட்டு அந்த முட்டைங்கிறத உடைச்சிட்டு அந்த குஞ்சு வெளியில வந்தாதான் என்ன பண்ண முடியும், அதோட வாழ்க்கையை பார்த்துக்க முடியும். முட்டைக்குள்ள இருந்தா சேஃப் தானே, சேஃப் 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 சொல்லி முட்டைக்குள்ளே இருந்தால் என்னத்துக்காகிறது? அப்போ அது வந்து வெளியில வந்து இந்த உலகத்தை பார்த்தாதான், ஃபேஸ் பண்ணாதான் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம அந்த சேஃப் சோன், ஓகே, அந்த இதை விட்டு வெளியில வரணும். வெளியில வந்தாதான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், அடுத்தடுத்து நம்ம முன்னேற முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வாட்டியும் நமக்கே தெரியதான் செய்யும் நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி பண்றோம், இப்படி இருக்கிறோம். ஒரு இடத்த விட்டு ஒரு ஒரு இதை விட்டுட்டா தான் அடுத்ததுக்கு நம்ம போகவே முடியும். ரெண்டு பக்கமும் நான் இங்கேயும் கால் வச்சுப்பேன் அங்கேயும் கால் வச்சுப்பேன்னு என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அதனாலதான்
அந்த மாதிரி வந்து நம்மளை சுற்றி இருக்கிற அந்த அறியாமை நம்மளா ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு சுவர் எழுப்பி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் விட்டு நம்ம என்ன செஞ்சணும் மாஸ்டர்ஸ், வெளியில வரணும். ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம வெளியில வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அந்த வாரியர் குவாலிட்டி நம்மளோட உள்ளே இருக்கும். நம்மளால எதையும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். எந்த மாதிரி சேலஞ்ச் வந்தாலும் அதை வந்து நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். அதையும் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய எல்லாமே நம்மளால பார்த்துக்க முடியும். நம்ம growth, நம்மளுடைய சேவை எல்லாத்தையுமே நம்மளால எடுத்துட்டு போய் நம்ம வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன கோல் ரீச் பண்ணது. இந்த பிறவில என்ன நம்ம சொல்லுவோம், இந்த பிறவில பண்ணி போனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த பிறவிலே நம்மளால என்ன செய்ய முடியும், கடவுளோட தன்மையை நம்ம வந்து கொண்டு போ அடைய முடியும். ஸோ நான் எல்லாம் நம்ம நினைச்சா எல்லாமே சாதிக்க முடியும். அதுக்கு இந்த வாரியர் குவாலிட்டி நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வாரியர் குவாலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டக் ஆயிடுவோம். ஏதாவது ஒரு நிலையில், நான் சொன்னேன் நிறைய நிலை இருக்கு நம்மளுக்கு. ஸோ ஏதாவது ஒரு நிலையில நீங்க எவ்வளவுதான் ஆனாலும் அப்படியே இருப்பீங்க. எந்த இடத்துலயும் உங்களுக்கு சேஞ்ச் இருக்குது. உங்களை பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஓகே, நீங்க அப்படியே தான் இருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். பெருசா சேஞ்ச் ஆயிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க விட்டுருக்க மாட்டீங்க. நான் சேஃபாவே நான் இருக்கேன், எனக்கு இதுவே போதும், நான் இப்படியே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவாங்கல்ல, நம்மளே நம்ம சிறைப்படுத்திக்கிறது தான். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இதுக்குள்ள நம்ம போகாம நம்மளே நம்ம சிறைப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி நம்ம தான் இருக்கிறோம். So, அந்த இதுல இருந்து நம்ம வெளியில வர்றது நம்ம கையில தான் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ அதெல்லாம் வெளியில வரல அப்படின்னா சர்டன் ஸ்டேஜில் நம்ம என்னத்துக்கு ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல ஏதாவது ஆகி நம்மளுக்கு எப்படி சொல்லுது, அந்த சவால்களை எதிர்கொள்ள முடியாமல் நம்ம வந்து நிறைய ப்ராப்ளத்துக்கு ஆளாகலாம், டிசீஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ப்ராப்ளத்தை நிறைய சந்திக்க முடியாமல் நம்ம வந்து திணறிட்டு லைஃப்பில் நம்ம கஷ்டத்துக்கு ஆளாகும், பிரச்சனைக்கு உள்ளாகும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மாஸ்டர்ஸ், வாரியர் குவாலிட்டியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வளர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லைஃப்பில் ரொம்ப ரொம்ப தேவை போர் வீரர் குணம். அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பண்ணிட்டு நம்ம என்ன செய்கிறோம், மற்றவங்கள மாதிரி இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா இதெல்லாம் விட்டு வெளியில வரணும். சின்ன சின்ன விஷயம் தான் மாஸ்டர்ஸ், நமக்கு வந்து உள்ள குட்டி குட்டியாக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டாலே உங்களுக்கு யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுமோ இது பண்ணணுமோ தேவை கிடையாது. நம்ம வெளியில் வந்துடலாம். எந்த மாதிரி இதனால இருக்கட்டும், ஒரு ஃபீலிங்க்குள்ளே போகிறீங்களா, எதுக்குள்ளனாலும் போங்க, பரவாயில்ல, எல்லாமே வரும். அழுகையா எதுவோ, ஆனால் அப்போ அதுக்குள்ளேயே மூழ்கி போகாமல் டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிடணும், அதை விட்டு வெளியில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி என்ன செய்யணும், போகணும். ஓகேயா? ஸோ இதுதான் உங்ககிட்ட எல்லாத்துலேயும் நான் அந்த போர் வீரர் குணத்தை வளர்க்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த செஷனை முடிக்கிறேன் மாஸ்டர்ஸ். இவ்வளோ நேரமும் என்னோட எப்படி பேசுறது தெரியல, என்னோட இதை கேட்டதை சத்சங்கத்தை கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. வணக்கம். இல்ல, கேள்வி கேட்கிற சில சமயத்துல நமக்கு என்ன ஆகும்னா, அதுல நமக்கு கேள்வி கேட்கணும்னு தோணும். சில சமயத்துல நம்ம அதுல இருக்க விஷயத்த நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டு நம்மளுக்குள்ள என்ன அதை நம்ம மாத்திக்கணும், நம்மளுக்குள்ள அதை என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்ற தாட் வந்து நம்மளுக்குள்ள வரும்போது கேள்வி அது வந்து ஒரு நிறைவா இருக்கு. அதனால அந்த நிறைவுல நம்ம 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 அதுல இருந்து என்ன கத்துக்கலாம், நம்ம இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயமா இருக்கும்போது கேள்வி வர மாட்டேங்குது. ஓ சூப்பர் சார், சூப்பர். கரெக்ட் தான், அதுவும் உண்மைதான். ஸோ இந்த 5 நாள்ல நீங்க என்ன சார் எடுத்துட்டு போறீங்க ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் டீம்? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் டீம்? ஏன்னா இது வந்து பிஎஸ்எஸ்எம் தமிழ் டொரண்டோன்னு போட்டிருந்தனால கேட்குறேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்னா என்னங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சிருச்சா இப்போ? ஆமா, ஏற்கனவே அவர் ஜிகே சார் இங்க டொரண்டோ வந்திருந்தாரு. அப்ப அவரு வந்துட்டு இங்க ஒரு வந்து ஒரு செஷன் மாதிரி வச்சிருந்தாரு. அங்க வந்து அவர் வந்துட்டு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. பிளஸ் அங்க அவர் பேம்ப்ளெட்ஸும் கொடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு, லைக் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்னா என்ன, அங்க வந்து எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்றாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு ப்ரீஃப் லைன் தெரியும். லைக் நாட் இன்டெப்த், லைக் அந்த இன்டெப்தா என்ன நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியாது. என்னோட இன்டென்ஷன் வந்து நான் வந்து மெடிடேஷன் பண்றேன். ஸோ லெட் மீ, நான் வந்து அதுல வந்து என்ன வந்து வெல் வெஸ்டா என்ன வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் விடாம நம்ம தியானம் பண்ணணும். அதுல வந்து நான் வந்து ரொம்ப தீர்மானமா இருக்கேன். அதை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தியானத்துக்கு வந்து எவ்வளவு நாள் சார் ஆச்சு நீங்க? நான் வந்து தியானம் வந்து கத்துக்கிட்டதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கத்துக்கிட்டேன். விபாசனா போய் நான் கத்துக்கிட்டு இருந்தேன், தியானம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கடந்த ஒரு 5-6 மாசமா தான் நான் வந்து ரொம்ப ஒரு நாள் கூட விடாம வந்து தியானம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ சூப்பர் சார். சோ அது தியானம் எனர்ஜி, ஆமா கரெக்ட் தான், எனர்ஜி தேவை. அதே சமயத்துல இங்க இங்க நம்மளோட இதுல வந்து பிஎஸ்எஸ்எம்ல சொல்றது வந்து சைமல்டேனியஸ்லி நமக்கு வந்து ஸ்வாத்தியாயா புக் படித்தல், இந்த நாலேஜ் எடுத்துக்கிறது. இன்னொரு குரூப் ஒன்னு இருக்கு. அவங்க டெய்லியும் வந்து 9 o'clock வந்து அவங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க.
அதே மாதிரி அவங்க ம் ஒரு அவங்க விஸ்டம் ஷேரிங்கும் பண்ணிட்டு அவங்க வந்து மெடிடேஷனும் பண்ணுவாங்க. அந்த குரூப்ல ம் போயிட்டு நம்ம வந்துட்டு அவங்க அவங்க விஸ்டம் ஷேரிங்கும் பண்ணிட்டு நம்ம வந்து தியானமும் நம்ம பண்ணுவோம். ஸோ அதையும் சூப்பர் பண்றது. சார் இருக்கு. அதே ம் மாதிரி புக்ஸும் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ம் புக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒன் அட் அ டைம் அப்படின்ற மாதிரி லைக் வந்து எல்லாத்துலயும் ம் போயிட்டு இல்லாம ம் ஆக்சுவலி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பண்ணணும். பட் ம் என்ன பொறுத்த வரைக்கும்னா நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்றேன்னா ஒண்ணுத்த ஆரம்பிச்சு அதை பண்ணுவோம். ஸோ லெட் இட் கிவ் மீ த ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூஸா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு புக் எடுத்துட்டு இப்பதான் ஒரு புக் ஒன்று படிச்சேன். அவங்க த எக்கோஸ் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் புக்கு, ரொம்ப நல்லா ம் இருந்துச்சு. ம் எக்கோ போர்டைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க ஒரு புக்கு ஒன்று இருந்துச்சு. அந்த புக்கும் ம் படிச்சேன். அதுல வந்து ம் ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அந்த புக்ல. ம் சோல்னா ம் என்ன, சோல் வந்து நம்மள உடம்புல இருந்து எப்படி உள்ள வருது வெளியில போகுது, ம் சோல் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம ஏன் துக்கமா இருக்கோம், அந்த துக்கமா ம் இருக்கும்போது என்ன நடக்குது. இப்ப ம் நம்ம வந்து சில சமயத்துல ரொம்ப வெறுமையாவே நம்ம இருப்போம். ஏன் அந்த வெறுமை நமக்குள்ள இருக்கு. ஈவன் தோ அப்படின்னும் போது அந்த சோல் வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம பார்ட் ஆஃப் த சோல் வந்து வேற ஒரு இடத்துக்கு பிரிஞ்சு போயிடுச்சு. இப்ப அந்த பார்ட் ஆஃப் த சோல் இல்லைன்றதுனால நம்ம வந்து அந்த வெறுமை நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம அந்த வெறுமை நம்ம கிட்ட இருந்து போக மாட்டேங்குது அப்படின்ற ம் மாதிரியே இருக்கு. சோ அப்போ வந்து அந்த சோல் நம்ம கிட்ட திருப்பி, அந்த பார்ட் ஆஃப் த சோல் நம்ம கிட்ட திரும்பி வரணும்னா திரும்பவும் நம்மளுக்குள்ள நம்மளோட எனர்ஜியை நம்ம வந்து டெவலப் பண்ணும்போது அந்த பிரிஞ்சு போன அந்த சோல் நம்ம கிட்ட திரும்ப வந்து நம்ம கிட்ட வந்து உள்ள வரும். சோ ம் அந்த புக்ல இதெல்லாமே போட்டிருந்துச்சு. சோ இதெல்லாமே நமக்கு அது பார்க்கும்பொழுது ஆஹ் அதெல்லாமே தெரிஞ்சுக்கும் போது நிறைய விஷயங்கள் எனக்குள்ள இருந்த டவுட்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளாரிட்டி ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா ப்ராக்டிஸ். சார். கண்டிப்பா. உங்க பெர்ஸ்பெக்டிவே மாறும். இன்னும் நெறைய புக் வந்து பத்ரி சார், ஜிகே சார் எல்லாமே ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. நெறைய புக்ஸ். ஜிகே நியூ ஏஜ் சாரே நம்மளோட ஆமா. நியூ ஏஜ் அவரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நம்மளோடது. எதுவுமே ஓல்டு தாட் கிடையாது. எல்லாமே நியூ தாட் தான். ஸோ ஆமா, நீங்க அவர் ஜிகே கண்டிப்பா சாரே வந்து ஆக்சுவலா அவரோட இமெயில் ஐடியில இருந்து எனக்கு இமெயில் அனுப்பிச்சிருந்தாரு. அவர் இந்த புக்ஸ் எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓ! அகைன் சூப்பர். ரொம்ப நல்லது. நாம டைரக்ட்டா நீங்க எல்லாமே டபுள் ப்ரமோஷன் தான். ஆனா பானாக்கு முடிச்சுட்டு தான் எல்லாருமே விபாஷனா போவாங்க. நீங்க டைரக்ட்டா விபாஷனா போயிட்டீங்க. எல்லாமே ஒரு ஸ்டெப் அஹெடா தான் இருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ இது ஆமா, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறோம். நாங்க சின்னதா ஒரு சிறு துளி அது தான் காமிச்சோம். அது ஆக்சுவலா நீங்க நிறைய தமிழ்நாடு டீமுக்கு நிறைய வந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து அந்த பிளானிங் அண்ட் இதுல வந்து நிறைய அது கேட்கும் போதே அந்த லைஃப்ல நம்ம எப்படி பிளான் பண்ணணும், என்ன சொல்லணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அதான் ம், கேள்விகள் இல்லாம இருக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள வந்து நிறைய வந்து அந்த சீடு வந்து நிறைய ஓகே, இதை நம்ம இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்படி பண்ணணும். இப்ப இன்னைக்கு சொன்ன டைலாக்ல இதுல கூட பாத்தீங்கன்னா அந்த 4 விஷயத்த அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம எதை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு அந்த பய உணர்வு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் தடுக்கும். இன்ஃபேக்ட் தியானம் பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இப்ப அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இங்க இங்க நம்மளுக்கு கிடைச்ச விஷயமா இருக்கு. ஆனா எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்பீக்கரா பேச வந்தவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில இத அப்ளை பண்ணி அது ஜெயிச்சுட்டு வந்தவங்க தான். அதால பாதிக்கப்பட்டு ஜெயிச்சுட்டு வந்தவங்க தான். இப்ப நம்ம கலைச்செல்வி மேடம் ஆகட்டும், நேத்து பேசின சோபா மேம் ஆகட்டும். அதனால அந்த உணர்தல், புரிதல் அந்த பேச்சிலயும் இருக்கு. அதுதான் மேம் குடுப்பாங்க. அந்த வாய்ப்புகள் எல்லாம் லட்சுமி மேம் குடுத்துருவாங்க. யாரோ அவங்கள தான் கவுன்சிலிங்கே அனுப்புவாங்க. யார் அதுல ஜெயிச்சு வராங்களோ அவங்க தான் அதுல கவுன்சிலரா இருப்பாங்க. அவங்க வந்து அதுல யூட்ரஸ்க்கே எனக்கு கவுன்சிலரா புரிஞ்ச இருக்காங்க. விஷயம், எனக்கு அது புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம்னா யாருமே வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு வந்து மக்கடிச்சுட்டு பண்ண மாதிரி இல்ல. ஆ அந்த எஸ் சார். உணர்வு எக்ஸாக்ட்லி. இருந்துச்சு. உணர்வு கரெக்ட் சார். பூர்வமா இருந்துச்சு. இப்ப நம்ம புக்ல இருந்து மக்கடிச்சுட்டு வரும்போது அதை அவங்க கண்ணுல பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து இவங்க ம், வந்து புக்ல இருந்து எடுத்துட்டு வந்து அதுவும் தவறு கிடையாது. லைக் வந்து ம், அதுவும் ஒரு விஷயமா நமக்கு அவங்க அதுக்குன்னு செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணி நமக்கு சொல்றாங்க. அதுவும் ம், தவறு இல்லை. பட் ஆனா இது ம். வந்து நமக்கு கேட்கும் பொழுது நமக்கு வந்து அந்த அவங்க ஒரு உணர்வு பூர்வமா ஒரு விஷயம் அவங்ககிட்ட நமக்கு நமக்கு வந்து பிரதிபலிக்குது. அதை நம்மளால உள்வாங்கிக்க முடியுது. கண்டிப்பா சார். அதுதான் லைவ் நம்ம உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ல டவுட் வராது. ஒருவேளை இது இருக்குமோ இல்லையோன்னே டவுட் வராது. ஏன்னா அவங்க எங்க கண்ணு முன்னாடியே இருக்கிறாங்க. ஸோ அதே மாரி தான் நாங்க தமிழ்நாடு டீம்ல வந்து கவுன்சிலிங்கும் நடக்கும். ஸோ அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஒரு இதுவும் கிடையாது. எப்பனாலும் வரலாம். ஓகே. மேம் லட்சுமி மேம் நீங்க பேசுறீங்களா? எஸ் மேம். எஸ். ஹாய் மாஸ்டர்ஸ், வணக்கம். ரொம்ப சந்தோஷம். கனடா மாஸ்டர்ஸ் கிட்ட நாங்க எல்லாருமே
ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நேச்சர்ல ஒரு 5 நாளா இந்த நாலெட்ஜ் ஷேர் பண்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. அதே மாதிரி எப்படி நம்ம பசங்க நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம், கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பெரியவங்க ஆகி எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சுதர்சனி, ஒரு கமலி மேம், இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்க கத்துக்கணும்னு சொல்லி கத்திக்கிட்டு அதுல இருந்து வெளியே வந்து இன்னொரு 10 பேருக்கு நம்ம யூஸ் ஆகணும், நம்ம மூலமா அவங்க ஞானம் கத்துக்கணும்னு சொல்லி அதுக்காக ஒரு டைம் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஜாப், எத்தனையோ இது இருக்கு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆனா கூட இதுக்காக டைம் வச்சு இங்க யார் யாரு ஒர்க் பண்றாங்கோ, ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், இப்ப இந்த 4 நாள் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, நீங்க கூட அப்பப்ப நீங்க எல்லாம் கலந்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதோ, நாலேஜ் ஷேர் பண்றதோ, புக் படிக்கிறதோ இதெல்லாம் செய்றீங்க. அவங்க எல்லாருமே டெக்னிக்கல் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே கலந்துக்கணும்னு சொல்லி அந்த எண்ணம் இருக்கிறவங்க எல்லாரும் கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. நம்ம எல்லாருமே இதே மாதிரி 10 பேருக்காக டைம் வைக்கணும்னு சொல்லி எப்ப யோசனை பண்ணுவோமோ இப்ப எல்லா விஷயமே நல்லபடியா நடக்கும். பத்ரி சார் நமக்கு சொன்னா அந்த தியான ஜெகத், இந்த பிரபஞ்சம் எல்லாமே வெஜிடேரியனிசம் ஆகணும், இந்த பிரபஞ்சம் எல்லாருமே தியானி ஆகணும், ஞானி ஆகணும்னு சொல்லி இருக்கிற அந்த சங்கல்பம் என்ன இருக்கோ அது கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம் மாஸ்டர். என்னடன்னா நமக்கு இருக்கிற ஃபேமிலி மட்டுமே கிடையாது, இது நமக்கு பிசிக்கல் ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்கு நான் வீடு கட்டணும், பசங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்ல ஜாப் ஹோல்டர்ஸ் ஆகணும், இந்த மாதிரி எண்ணம் எப்படி இருக்குமோ நமக்கு வெளியே இருக்கிற இந்த சொசைட்டி கூட நம்ம ஃபேமிலி தான். ஜஸ்ட் ஒரு சின்ன நேம் மட்டுமே டிஃபரன்ஸ். இது பிசிக்கல் ஃபேமிலி, அது ஆன்மீக ஃபேமிலி. அந்த டிஃபரன்ஸ் மட்டும்தான் நமக்கு. அதுக்காக நமக்கு எவ்வளவு முடியுமோ அது செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம பகல் நேரத்துல ஒரு 1 hour ஆவது நம்ம சொசைட்டிக்காக டைம் வைக்கணும். எப்படி நம்ம ஃபேமிலிக்காக நம்ம டைம் எல்லாமே அந்த ஃபேமிலிக்காக தான், நம்ம எனர்ஜி எல்லாமே அந்த ஃபேமிலிக்காக தான் எப்படி வச்சுக்கணுமோ வெளியே இருக்கிற இந்த ஃபேமிலிக்கு நம்ம நேரத்துல ஒரு 1 hour ஆவது வைக்கணும்னு சொல்லி இந்த தாட் வச்சுக்கோங்க. அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய லைஃப் பர்பஸ் என்ன இருக்கோ அந்த லைஃப் பர்பஸ் கம்ப்ளீட் ஆகும். ஜஸ்ட் நம்ம ஃபேமிலி மட்டும் இருக்கே இருந்தா நம்ம லைஃப் பர்பஸ் கொஞ்சம் பெண்டிங் ஆகும். நம்ம பர்பஸ்ல ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி கூட ஆட் ஆயிருக்கும். எப்பவுமே நம்ம ஜஸ்ட் பிசிக்கல் ஃபேமிலி பத்தி மட்டுமே யோசனை பண்ணினா, நம்ம பத்தி மட்டுமே யோசனை பண்ணினா நம்ம பர்பஸ் பாதியில கம்ப்ளீட் ஆகாம அப்படியே இருக்கும். அதுக்காக திரும்பி இன்னொரு பிறவி எடுத்துக்கிட்டு திரும்பி இதுக்காக ஒர்க் பண்ணணும். அதனால மத்திய மார்க்கம்னு சொன்னாங்க நமக்கு. ஒரு பக்கம் பிசிக்கல் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. அந்த ரெண்டும் ஈக்குவலா பார்த்துட்டு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கோ, பிசிக்கல் ஃபேமிலி பத்தியும் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி பத்தியும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப் லீட் பண்ணினாதான் நம்மளோட லைஃப் பர்பஸ் கம்ப்ளீட் ஆகும். லைஃப் பர்பஸ் கம்ப்ளீட் ஆனாதான் அந்த மாதிரி நிறைய பிறவுகளை லைஃப் பர்பஸ் கம்ப்ளீட் பண்ணினாதான் இந்த ஜென்மான்னு சொல்லி இல்லாம போகும். இல்லைன்னா ஜென்மாஸ் நம்ம கூட வந்துட்டே இருக்கும். 200 ஜென்மாஸ் ஆனாலும் 300 வரைக்கும் போவோம், 350 வரைக்கும் போவாங்க. அதனால அது கூட நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியா ஃபீல் ஆகலாம். அது மூலதான் இங்க வந்து பேசின ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும், இங்க இருந்துட்டு உட்காந்துட்டு கேட்கறவங்க ஆகட்டும், அந்த டெக்னிக்கல் ஒர்க் பண்றவங்க ஆகட்டும், யாராவது நம்ம எல்லாருமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட பர்பஸ், திரும்பி அந்த வார்த்தை சொல்றேன், பர்பஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு பர்பஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் நம்ம எல்லாருமே. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். கலைசெல்வி மேம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ மேம்.